ஆ சூப்பரா இருக்கே. அம்மா டேங்கப்பா. அஜோ தலன்னு இருக்காளே. என்ன வேலைம்மா, போருக்கு கிளம்பிட்டியா? என்னது போருக்கா? இல்ல கிளப்பிட்டியேன்னு கேட்டேன். யோ குத்துனேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். அதை கேட்டு தரவா? நானும் வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், வேலை தான் கிடைக்க மாட்டேங்குதே. திமிரு வந்து கேட்டு தரவா? யோ இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு எங்கேயாவது காணாம போயிடாத. ஒழுங்கா வேலையை பாரு. அம்மா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க. நேரம் தவறாம சாப்பிடுறியா, சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? சந்தோஷமா தான் இருக்குன்னு சொன்னேன். அப்படியா இருக்கும்? நம்ம வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எதுக்காக வந்தோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ஐஸ்வர்யா. நான் ஒரு பிசினஸ்மேன், மனைவியோட இங்க சந்தோஷமா இருக்கிறது தான் வந்தேன். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்க. அதான் ஏன் எனக்கு புரியல. இப்ப கூட நீ மௌனமா இருக்க, அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, காண்டம் கொடுங்க. காண்டம்? எவ்வளோ எவ்வளோ சார்? 50 rupees. தேங்க்யூ சார். வெல்கம் சார். கல்யாணம் ஆகி எந்த ஒரு மனுஷனுக்கும் எதுவுமே நடக்காம மனைவி கூட எப்படி இருக்க முடியும்? ஆனா என் ஐஸ்வர்யாக்காக என் ஆசையை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு பாதிப்பு வராத மாதிரி அவகிட்ட சேஃப்டியா நெருங்கினேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐஸ், உனக்கு எதுவும் அஃபெக்ட் இல்ல. நான் சேஃப்டியா தான் வந்திருக்கேன். இதனால உன் அழகு பாதிக்காது, கவலைப்படாத. அசிங்கமானதெல்லாம் யூஸ் பண்ணி வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ சைலண்டா இரு. அக்கௌண்ட்லாம் சரி பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கங்க்ராட்ஸ் சார். போயா, போய் வேலையை பாரியா. சாரியா எவ்வளோ கோவமாக இருக்காரு. எனக்கு
எனக்கு என்ன தெரியும் அங்கே என்ன நடந்ததோ. மேடம் எம்டி வந்துட்டார். சரி. இல்ல இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேனா என் அழகெல்லாம் போயிடும். அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ சைலண்டா இரு. குட் மார்னிங் சார். வாரியோ யார் நீ? ஹலோ டாட். கௌதம், நான் டாடி பேசுறப்பா. சொல்லுங்க டாடி. நீ ஹனிமூன் போனப்ப உனக்கு ஒரு செக்ரட்டரி நியமிச்சேன்ப்பா. ரொம்ப பிரில்லியன்ட்டான கேர்ள்பா. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா. சுவேதான்னு பேரு. எம்காம் படிச்சிருக்கா. ஓகே டாடி. உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாப்பா. ஹனிமூன்ல பிஸியா இருப்பேன்னு உனக்கு செக்ரட்டரி நியமிச்சேன். பாத்துக்கோ. ஓகே டாடி. போன் வச்சிரவா? வச்சிருங்க. சார். யோ ஸ்வேதா. எஸ் சார். எம்காம் படிச்சிருக்கீங்க. Yes, sir. உங்களை பத்தி எல்லா டீடைலும் டாடி சொல்லியிருக்காரு. அப்படியா? சொல்லுங்க. சார். சாரி சார். சாரி சார். ரொம்ப சாரி ஓகே சார். ஆல்ரைட். சார், இதுல ஒண்ணு, அப்புறம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சார், நீங்க வெளியூர் போனதுக்கு அப்புறம் சேல்ஸ் ப்ராஃபிட் 1 crore சார். வாவ், நீங்க வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு மனுஷனும் தப்பான சூழ்நிலையில தான் தவறான மனுஷனா மாறுறான். ஆபீஸ்ல டென்ஷனா இருந்தப்போ அன்னைக்கு தான் சுவேதாவை சந்திச்சேன். ஐஸ்வர்யா மேல இருந்த ஆசையெல்லாம் சுவேதா மேல மாறிச்சு. செட் ஆகலையோ அது மாதிரி தான் அந்த டிஃபனும்.